வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 6ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சங்க காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சங்கம் அப்படிங்கிறது ஒரு கூடும் இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களின் வந்து நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் வந்து சிறந்து விளங்கினர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நாகரிகம் பண்பாடு இந்த ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பண்பாடு அப்படிங்கிறது மனிதனின் உள்ளம், அதாவது அகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அகத்திலிருந்து வெளிப்படுவது, அதாவது அந்த பண்பாட்டிலிருந்து வெளிப்படுவதுதான் என்ன சொல்றோம்? நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நாகரிகம் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உள்ளாகுமா அப்படின்னா உள்ளாகும். நாகரிகம் மாறுதலுக்கு உள்ளாகும். ஆனா அதே நேரத்துல பண்பாடு அப்படிங்கிறது என்றுமே மாறாது, நிலைத்து நிற்கக்கூடியதான் வந்து பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நிலைத்து நிற்கக்கூடிய பண்பாட்டின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்கள், முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த தமிழக பண்பாடு அப்படிங்கிறது பண்படு அப்படிங்கிற ஒரு சொல்லில் இருந்துதான் வந்து முதல்ல உருவாகுது. பண்படு அப்படிங்கிற சொல்லில் இருந்து உருவானது பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பண்படு அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்படுத்துதல், சீர்படுத்துதல் இல்லைன்னா செம்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மைப்படுத்துதல் இது ரெண்டுமே வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பண்பாடு அப்படிங்கிற சொல்லோட பொருள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பண்பாடு அப்படிங்கிற சொல்லின் பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சொல்ல வந்து முதலாக பயன்படுத்தியது யார்? அதாவது பண்பாடு அப்படிங்கிறதோட ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ச்சர். கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு பண்பாடு அப்படிங்கிற சொல்லை முதலாக பயன்படுத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி.கே. சிதம்பரனார். அதே நேரத்துல 1937ல பண்பாடு அப்படிங்கிற சொல்லுக்கு முதலாக கல்ச்சர் அப்படிங்கிற சொல்லுக்கு பண்பாடு அப்படிங்கிற சொல்லை முதலாக டி.கே. சிதம்பரனார் பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு யார் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை அவர்கள். சரியா? அப்போ கல்ச்சர் அப்படிங்கிற சொல்லுக்கு பண்பாடு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியது டி.கே. சிதம்பரனார். அந்த தகவலை நமக்கு சொன்னது திரு வையாபுரி பிள்ளை அவர்கள். இப்படிதான் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிற ஒரு சொல்லும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் பத்தி நமக்கு வந்து தெரிய வருது. அதே நேரத்துல பண்பாடு அப்படிங்கிற சொல்லை நிறைய நூல்கள்ல, கலித்தொகையா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், தொல்காப்பியமா இருக்கட்டும், பல நூல்களில் பண்பாடு அப்படிங்கிற சொல்லை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.